வணக்கம் மக்களே. மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரிகாமி, அதாவது ஒரு கடதாசியில் எப்படி ஒரு தாமரைப்பூ செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இதற்கு நான் ரெண்டு கலர் A4 ஷீட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று பச்சை, அது தண்டுக்காக பயன்படுத்துகிறதுக்கு. மற்றது பிங்க் கலர், அதில் தான் நான் அந்த பூ செய்ய போகிறேன். முதல்ல நான் அந்த பூ செய்கிறதுக்கு இந்த பிங்க் கலர் A4 ஷீட் எடுத்து ஒரு சதுர ஷேப்பில் நான் வெட்டுறேன். அந்த சதுரத்தை சரியான அளவில் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த முக்கோணம் மாதிரி மடித்து அதை நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். அதில் எஞ்சிய துண்டை நாங்கள் தண்டுக்கு பாவிக்கலாம். ஆனால் தண்டு பச்சை கலரில் பயன்படுத்தினா மிகவும் அழகாக இருக்கும் என்பதால் நான் பச்சை A4 ஷீட்டில் அந்த அளவில் பேப்பரை வெட்டி வைக்கிறேன். இந்த தண்டுக்காக வெட்டி வச்சுருந்த அந்த பேப்பரை நான் ஒரு மூளை பக்கமாக சுருட்டி கொள்கிறேன். அதனை சுருட்டி நான் கம்மாவில் முதலே நான் ஒட்டி வைக்க போகிறேன். இதைத்தான் நாங்கள் செய்த பிறகு தண்டுக்கு நாங்கள் பயன்படுத்த போகிறோம். இப்பொழுது நான் பூவுக்காக வெட்டி வச்ச அந்த பிங்க் கலர் A4 ஷீட்டை எடுக்கிறேன். அதை எடுத்து நான் ஒரு முக்கோணமாக மடித்து அந்த அச்சுக்காக முதல்ல அதை மடிக்கிறேன். மடிச்சுட்டு அதை திரும்பவும் விரித்து அதில் அந்த அச்சை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இப்பொழுது நான் அந்த அச்சு கோடுகளை நான் எடுத்து விட்டேன். இப்பொழுது எங்களுக்கு மடிப்பது மிகவும் இலகுவாக இருக்கும். இதை நான் இதை பாருங்கள், ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் மடிக்கிறேன். இதை மிகவும் கவனமாக பார்த்தா தான் இதை மடிக்கலாம். முக்கோணமாக மடித்த பிறகு இந்த இரண்டு பக்கம் உள்ள கடுதாசியை நாங்கள் அந்த நேரே உள்ள அந்த அச்சுக்கு நேராக நாங்கள் அதனை திரும்பவும் மடித்து கொள்ள வேண்டும். இரண்டு பக்கமுமே நாங்கள் மடித்து கொள்ள வேண்டும். இதே போன்று மறுபக்கம் திருப்பியும் முதல் மடித்தது கூட நாங்கள் அதனை மடித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் இரண்டு பக்கமுமே மடித்து விட்டோம். அடுத்ததாக நாங்கள் இப்போ இரண்டு சோடிகளாக உள்ளது. அதில் சோடியை நாங்கள் மாற்ற வேண்டும். முதல் இருந்த மாதிரி இல்லாமல் அதில் சோடிகளை நாங்கள் மாற்ற வேண்டும். பாருங்கள், இந்த வீடியோவில் உள்ளது போன்று தான் நாங்கள் அந்த சோடிகளை நாங்கள் மாற்ற வேண்டும். ஓகே, இப்பொழுது நாங்கள் சோடிகளை மாற்றி விட்டோம். நன்றாக மடித்து அதனை அழுத்தமாக தேய்க்கவும். அப்பொழுதுதான் மடிப்பு நீட்டாக இருக்கும். இப்பொழுது அடுத்ததாக அந்த ஒவ்வொரு மடிப்பிலையும் இரண்டு லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நாங்கள் திரும்பவும் அந்த நேர்கோட்டுக்கு நேராக சந்திக்கிற மாதிரி திரும்பவும் ஒவ்வொரு பக்கமும் மடித்து கொள்ள வேண்டும். மடிப்புகளை நன்றாக அழைத்து தேய்த்து மடிக்கவும். அப்பொழுதுதான் அந்த ஃபினிஷிங் மிகவும் அழகாக இருக்கும்.
இப்பொழுது 2 பக்கமும் நான் மடித்து விட்டேன். இப்பொழுது 2 பக்கமும் மடித்து வச்சை நாங்கள் ஒன்றுக்குள் ஒன்று செருக வேண்டும். மிகவும் கவனமாக நீட்டாக நாங்கள் அதனை செருக வேண்டும். இப்பொழுது நாங்கள் 2 பக்கமுமே செருகி விட்டோம். இப்பொழுது அந்த செருகின 2 பகுதியுமே கைகளால் நன்றாக அமர்த்தி பிடித்து கொண்டு அந்த நடுவிலே துவாரம் போன்ற ஒரு பகுதி உள்ளது. அதில் நாங்கள் நமது பாயை வைத்து அதனுள் காற்றை ஊத வேணும். இறுக்கி ஊதன் மூலம் அந்த தாமரைப்பு வந்து நல்ல பெருத்து நல்ல பூ மாதிரி வரும். இப்பொழுது ஒரு மொட்டு பகுதி மாதிரி அந்த இது வந்து விட்டது. இனி நாங்கள் இதற்கு இதழ் எடுக்க வேண்டும். இதழ் எடுக்க முன்னால் நாங்கள் சுற்றி வைத்த தண்டை இதனுள் உட்செலுத்த போகின்றோம். அது வந்து சிறு துவாரம் என்பதால் அந்த தண்டு பகுதியை கொஞ்சம் கூர்மையாக வெட்டி விட்டு அந்த பூவினுள் அந்த தண்டினை நாங்கள் செலுத்துகின்றோம். இந்த தண்டு பகுதியை நன்றாக உட்செலுத்தியதும் அடுத்ததாக நாங்கள் இந்த தாமரை மொட்டிற்கு இதழ் எடுக்க போகின்றோம். இதழ் எடுக்கிறது வந்து மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். 4 பக்கமும் இதே முக்கோணத்தாக உள்ளது. அதனை நாங்கள் ஒவ்வொன்றாக விரித்து விட போகின்றோம். ஒவ்வொன்றாக விரிக்க எங்களுடைய தாமரைப்பு வந்து மெல்ல மெல்ல மலர்கின்றது. பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. இதை செய்யும் போதே மனதுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு நல்ல ஒரு அமைதியாகவும் இருக்கும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மிகவும் மேட்டு ஒரு தாமரைப்பு, அதாவது ஸ்கூல் தேவைகளுக்கு அவைக்கு நாங்கள் டக்குன்னு இதை செஞ்சு கொடுக்கலாம். மிகவும் அழகாக இருக்கின்றது. நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற வீடியோ நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் மேலும் தொடர்ந்து எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு விரும்பினா எங்களோட யூடியூப் சேனல் மை ட்ரை சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.